ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க அரிகேசநல்லூர். இங்கே இருக்கிற அரியநாதர் கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு அனகாபுரின்னு ஒரு பெயர் இருந்திருக்கு. அதாவது செல்வத்தின் அதிபதி குபேரன் வாழ்ந்த ஊருன்னு சொல்லுவாங்க. 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இங்கே தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளவு பழமையான கோவில் இதுன்னு. குபேரனின் வரலாறு மற்றும் ராவணன் கதை. நம்ம எல்லோருக்குமே குபேரன்னா பெரிய பணக்காரன்னு நினச்சிருப்போம். ஆனால் அவரே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்திருக்கார். அவரோட தம்பி ராவணன் குபேரன்கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் அந்த அழகான புஷ்பக விமானத்தையும் பிடுங்கிட்டு அவரை நாட்டை விட்டு துரத்திட்டார். அப்படி துரத்தப்பட்ட குபேரன் தன் தப்புக்கு வருந்தி இழந்த செல்வத்தை மீட்கணுமேன்னு வந்து தவம் பண்ண இடம்தான் இந்த அரிகேசநல்லூர். இங்கே இருக்கிற ஈஸ்வரனை மனமுறி அதனால தான் இங்கே இருக்கிற குபேரன் சிலை மற்ற இடங்களை விட ரொம்ப பெருசாக சுமார் 4 அடி உயரத்தில் கதாயுதத்தோட கம்பீரமாக இருக்கார். அதிசய தட்சிணாமூர்த்தி மற்றும் ரூரு பைரவர். இந்த கோவிலில் இன்னும் சில ஆச்சரியங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்திங்கன்னா, மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இடது காலை வலது கால் மேலே வச்சு போட்டு அமர்ந்திருப்பார். இது ரொம்ப அபூர்வமான கோலம். அதே மாதிரி சப்தகன்னியர் சந்நிதியில் வீரபத்ரருக்கு பதிலாக ரூரு பைரவர் இருக்கார். இவரை வேண்டிக்கிட்டால் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். செல்வம் பெருக ஒரு எளிய பரிகாரம். சரி, இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். இங்கே வர பக்தர்கள் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா, குபேரரோட கையில் 2 நாணயங்களை வைக்கணும், இல்லைன்னா 2 பணங்களை வைக்கணும். அப்புறம் மனசார வேண்டிக்கிட்டு அதில் ஒரு பணத்தையோ அல்லது நாணயத்தையோ மட்டும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பீரோவில் வச்சிடணும். அப்படி வைக்கிறப்ப குபேரனோட அருளால் பணம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோடு சேர்த்து அங்கே ஒரு கல்பலகை இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு ஓட்டை வழியாக தான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். இது ஏதோ ரகசியம் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கூடுதல் தகவல் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு பாண்டிய மன்னன் அரிகேசரி, அந்த பெயரால் தான் அரிகேசநல்லூர்னு பெயர் வந்தது. அப்புறம் அம்மன் சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற பெரிய நாயகி அம்மன் சிலை சுமார் 7 அடி உயரம். பார்க்கவே அவ்வளவு அழகாக கலை நுணுக்கத்தோடு இருக்கும். அட்சய திருதியை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். அன்னைக்கு குபேரனை வணங்குறது கோடி புண்ணியம். இந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா, நெல்லை அம்பாசமுத்திரம் ரூட்டில் சேரன் மகாதேவி பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. முடிஞ்சால் ஒரு முறை நேரில் போய் அரியநாதரையும் அந்த பெரிய நாயகி அம்மனையும் அப்புறம் நம்ம குபேரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கும். அதோட இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.